எல்லா இடத்துலையும் இந்த வாக்குறுதியை சொல்லி தான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யலை. முதல்ல என்ன சொன்னார், 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று அது 75,000 மாற்றினாரு. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி முழு கடன் தள்ளுபடி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த விதமான பதிலையும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாய் திறக்கிறது இல்லை. அது மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகம் இன்னைக்கு திறக்க முடியாதுன்னு, கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவுசெய்து வராதிங்க, நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இந்த காவிரி விஷயத்தில், மேகதாது அணை விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறத காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு கொடுத்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ இது தொடர்பாக இன்னும் விரிவாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாயம் படுகொடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே விவசாயிகளுக்கு துணை நிற்கும். நன்றி. இன்னைக்கு பிளாக் ஷர்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இவெல்லாம் நான் பேசுறேன், எல்லாரும் விளக்கம் கொடுத்துருக்கிறேனே. தொடர்ந்து விவசாயிகள் இந்த 3 மாசமா பல்வேறு தொடர் இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க, தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு எங்களுடைய எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிச்சோம். அதே நாடகத்தை தான் தாவேகாவும் போடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்காரு. நாடகமா? என்ன நாடகம்? நீங்களும் வேளாண் பட்ஜெட்ல ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க அப்படின்றது அவரோட. நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். சொல்லுங்க, அவர் 20 துறை சார்ந்து திமுக வாக்குறுதி கொடுத்தது யாரு? அவர் என்ன சொன்னார்னா 20 துறை சார்ந்த பட்ஜெட்ல எப்படி திமுக ஒரே வேளாண் பட்ஜெட்டா 20 துறை சார்ந்த திட்டங்கள் உள்ள கொண்டு வந்ததோ நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். நாங்கள் அவையில பதில் சொல்றோம்.